ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு யுவா vlog. இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கறிக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் சின்ன வெங்காயம், 1/4 கிலோ மட்டன், ஒரு தக்காளி, சீரகம், சோம்பு, கசகசா, மிளகு அண்ட் தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நம்மளுக்கு தொக்கையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூப் தயாரிக்க போகிறோம். மட்டன் சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சின்ன குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி நல்லா வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்மளுக்கு ஜீரண சக்திக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 3 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். மட்டன் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பு செய்ய தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம 4 விசில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு குக்கரோட ப்ரெஷர் போகிறக்குள்ளேயும் நம்ம கறி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கசகசா சேர்க்கும் போது லைட்டாக சடச்சடன்னு வெடிக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக சமைங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் வதங்கின வெட்டி நான் வச்சுருக்கிற தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற விடுங்க. அதை ஆறின பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் போன பிறகு அதில் இருக்கிற சூப் தண்ணியை மட்டும் தனியாக இருத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வச்சுருந்த கறியோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையானதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வைங்க. 5 விசில் வச்சாலே கறி நல்லா பூ போல் வெந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச வெட்டி அதில் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம வச்சுருக்கிற கறி குழம்புல சேர்த்துக்கோங்க. கறி குழம்பு நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.